குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி படித்ததில் பிடிச்ச ஒரு கதை தான் பார்க்க போகிறோம். ஒரு ஊரில் ராமையா அப்படிங்கிற ஒரு விறகு வெட்டி இருந்தார். அந்த விறகு வெட்டி காட்டுக்கு போய் விறகுகளை வெட்டி அதை அப்புறம் மாட்டு வண்டியில் ஏற்றிக்கிட்டு சந்தைக்கு போய் விற்று அந்த காசை கொண்டு வந்து அவர் மனைவி கிட்ட கொடுக்கறது தான் வழக்கமாக வச்சுருந்தார். அப்போ ஒரு நாள் அவர் மனைவி கிட்ட காசை கொடுக்கும்போது ரொம்ப வருத்தத்தோடு சொன்னார், நமக்கு இந்த காசு போதுமான அளவாக இல்லை, நான் ரொம்ப நாளாக நம்மளும் கஷ்டப்பட்டுருக்கோம், ஆனால் நம்மளோட வருமானம் உயர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டார். அதுக்கு அவங்க மனைவி சொன்னாங்க, பரவாயில்ல, நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் காசாக வந்தாலும் நேர்மையான வழியில் வர்ற காசு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்து வச்சுருந்தா நம்ம நிலைமை ஒரு நாள் மாறும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அடுத்த நாளும் அவர் விறகு வெட்டுறதுக்கு அந்த மாட்டு வண்டியை எடுத்துக்கிட்டு காட்டுக்கு போனார். அப்போ அந்த காட்டில் ஒரு மரத்தை பார்த்தோன்னே ரொம்ப ஆச்சரியப்பட்டார். அந்த மரம் ரொம்ப பெரிய மரமாக பிரம்மாண்டமாக ரொம்ப வலிமையான கிளைகளோட நிறைய பழங்களோட ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு அந்த மரம். சரின்னு ராமையா அந்த மரத்துக்கிட்ட போய் வெட்ட ஆரம்பித்தார். கோடாரியை எடுத்து அந்த மரத்தில் வச்ச உடனே அந்த மரம் பேச ஆரம்பிச்சிருச்சு. என்னை வெட்டாதீங்க, எனக்கு வலிக்குது அப்படின்னு சொல்லுச்சு. இவனுக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா மரம் பேசுதே அப்படின்னு. திருப்பியும் எடுத்து வச்சோடனே திருப்பியும் அந்த மரம் பேசுச்சு. வேண்டாம், எனக்கு வலிக்குது, என்னை வெட்டாதீங்க அப்படின்னு சொல்லுச்சு. ஏன் நான் உன்னை வெட்டக்கூடாது, உன்னோட கிளைகள் தான் ரொம்ப வலிமையாக இருக்குது, உன்னை விற்று எனக்கு நிறைய காசு கிடைக்கும் அப்படின்னு சொன்னான். பொறு இங்கே பாரு, என்னோடய மரத்தில் எவ்வளோ பழங்கள் இருக்குது, இது எல்லாத்தையும் பறிச்சுட்டு போய் நீ சந்தையில் விற்றினா உனக்கு நிறைய பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுச்சு. ஆனாலும் அந்த விறகு வெட்டிக்கு மனசு மாறவே இல்லை. திருப்பியும் வெட்ட ஆரம்பிக்கும் போது அந்த மரம் சொல்லுச்சு, சரி இரு, உனக்கு நான் தங்க கோடாரி தரேன், தயவு செஞ்சு என்னை வெட்டாத அப்படின்னு சொல்லுச்சு. உடனே பேராசையில் அந்த விறகு வெட்டி கொஞ்சம் கூட யோசிக்காமல் சரி அப்படின்னு சொல்லிட்டான். தங்க கோடாரியை கூட நான் வெட்டலை அப்படின்னு சொன்னான். உடனே அந்த மரம் சொல்லிச்சு, நீ முதல்ல உன்கிட்ட இருக்கிற கோடாரியை கூட, அப்போ தான் நான் தங்க கோடாரி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிச்சு. சரின்னு அவனும் அந்த தங்க கோடாரியை வாங்கிறதுக்காக அவன்கிட்ட இருக்கிற கோடாரியை கொஞ்சம் கூட யோசிக்காமல் கொடுத்துட்டான். அந்த கோடாரியை வாங்கிக்கிட்டு அந்த மரமும் தங்க கோடாரியை கொடுத்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக அவன் அதை எடுத்துக்கிட்டு மாட்டு வண்டியும் எடுத்துகிட்டு கிளம்பிட்டான். அந்த தங்க கோடாரியை விற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தையில் ஒரு கடையில் கொண்டு போய் விற்க போகும்போது அந்த நகைக்கடைக்காரருக்கு சந்தேகம் நீ விறகு வெட்டி ராமையா தானே அப்படின்னு கேட்டார். ஆமாம், நான் தான் அப்படின்னு சொன்னோன்னே, எப்படி உனக்கு இந்த தங்க கோடாரி கிடச்சிது அப்படின்னு கேட்டார். உண்மையை சொன்னால் இவர் நம்ப மாட்டார் அப்படின்னு நினச்ச ராமையா, எங்கள் வீட்டில் தோட்டத்தில் செடி வைக்கலான்னு தோண்டும் போது கீழே நிறைய தங்கம் கிடச்சிது, அந்த தங்கத்தை வச்சு நாங்கள் கோடாரி செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னான். உடனே அந்த நகைக்கடைக்காரருக்கு சந்தேகம் அதிகமாக, தங்கம் நிறைய கிடச்சிதுன்னா அதை வச்சு எல்லாம் நகை தான் செய்வாங்க, யாராவது கோடாரி செய்வாங்களா அப்படின்னு கேட்டவுடனே ராமையாவுக்கு பயம் வந்துடுச்சு. இல்லை நாங்கள் தான் செஞ்சோம் அப்படின்னு சொன்னோன்னே, உண்மையை சொல்கிறியா இல்லை போலீஸ்கிட்ட பிடிச்சி கொடுக்கட்டா அப்படின்னு கேட்டார். உடனே பயந்து போய் ராமையா அந்த இடத்துலேருந்து ஓடி போயிட்டார். ஓடி போனோடனே இந்த மாதிரி அவர் நண்பர்கிட்ட இப்படி தான் எனக்கு கிடச்சிது அப்படின்னு உண்மையை சொன்னோடனே அவரோட நண்பர் சொன்னார், சரி நான் உனக்கு இந்த கோடாரியை விற்று கொடுக்குறேன், ஆனால் எனக்கு நீ 1000 பொற்காசு தரியா அப்படின்னு கேட்டார். 1000 பொற்காசு அவ்வளோ என்கிட்ட இல்லையே அப்படின்னு ராமையா சொன்னோன்னே, பரவாயில்ல, அதனால் என்ன, உன் மாட்டு வண்டியை கொடு, அதுக்கு பதிலாக நான் உன்னை இதை விற்கிறதுக்கு நல்ல ஆள்கிட்ட கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னான். நாளைக்கு காலையில் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னோடனே அந்த மாட்டு வண்டியும் அவர்கிட்ட கொடுத்து விட்டுட்டான். அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு ரொம்ப நேரம் காத்திருந்து பார்த்தும் அந்த நண்பர் வரவே இல்லை. அதுக்கப்புறம் அவங்க மனைவி கிட்ட சொன்னோடனே அவங்க மனைவி சொன்னாங்க, நான் அதுக்கு தான் உங்ககிட்ட நேர்மையாக இருக்கணும்னு சொன்னேன், பாருங்கள், உங்களோட பேராசையை பயன்படுத்தி எப்படி அந்த மரமும் அந்த நண்பரும் உங்களை ஏமாத்திருக்காங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லி வேறு ஊருக்கு கூட்டிகிட்டு போய் கோடாரி வாங்கி கொடுத்து அவங்களோட வாழ்க்கையை புதுசாக நேர்மையாக தொடங்க ஆரம்பித்தாங்க. அதனால நம்மளும் பேராசை கொள்ளாமல் இருக்கலாம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய குட்டி கதைகள் நம்மளோட சேனலில் வந்துட்டுருக்கு, தவறாமல் பாருங்கள். தேங்க்யூ, பாய்.